சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். சிலுவை மரமே சிலுவை மரமே உன்னை நான் முத்தி செய்கிறேன். இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? இறைவன் இயேசு உன்னை சுமக்க என்ன தவம் செய்தாய்? அவரிலேதான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்க பெற்றோம், விடுதலை அடைந்தோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி இன்று அன்னையாம் திருச்சபை திருச்சிலுவையினுடைய மாட்சிமிகு விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் தரித்து அழைக்கின்றது. அவமானத்தின் சின்னம் என்று சொல்லப்பட்ட சிலுவை, இயேசு அதை தொட்டதினால், அதை தூக்கியதினால் இன்று அது திருச்சிலுவையாக மாற்றப்பட்டு விட்டது. அவமானம் மதிப்பிற்குரியதாக மாற்றப்பட்டிருக்கிறது. நீதிமான்களை அல்ல பாவிகளையே நான் தேடி வந்தேன் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வார்த்தை, அவமானத்தின் சின்னமாக காணப்பட்ட சிலுவை திருச்சிலுவையாக மாற்றப்பட்டது. இறந்து செத்து போன மரம், காய்ந்து போன மரம், ஒன்றுத்துக்கும் உதவாத மரம் என்று மீட்பின் அடையாளமாக வாழ்வு தரக்கூடிய மரமாக காணப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்ற இடமெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லுவார்கள். இயேசு இருக்கின்ற இடமெல்லாம் இறப்பு இருக்காது என்று சொல்லுவார்கள். இயேசு இருக்கின்ற இடமெல்லாம் துன்பங்கள் இருக்காது என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர் பிறந்ததும் வேதனைக்குரிய தருணம்தான். தன்னுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்விலும் வேதனைக்குரிய தருணம்தான். தன்னுடைய இறப்பும் வேதனைக்குரிய தருணம்தான். ஆக இந்த மண்ணுலகிலே 33 ஆண்டுகள் அவர் பணியாற்றிய தருணங்கள் முழுவதுமாக பிறப்பிலிருந்து இறப்பு வரை வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவித்தவர். அவர் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும், துன்பம் இருக்காது என்று சொல்லப்படுகிற பொழுது, இந்த மகிழ்ச்சியும் துன்பமும் இந்த மண்ணுலகிலே 2 விதமாக இருந்தாலும், துன்பம் என்பது இந்த மண்ணுலகோடு முடிவடைகிறது, மகிழ்ச்சி என்பது விண்ணுலகிலே நமக்கு கிடைக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை முழுவதுமாக நினைவு கூறுகின்ற விதத்தில் அந்த திருச்சிலுவையினுடைய மாட்சியை, மகிமை இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவோம். அந்த சிலுவை மரணம் நீங்களும் நானும் செய்த தவறு. இயேசு சுமந்த சிலுவை அது வெறும் மரம் அல்ல, மாறாக உங்களையும் என்னையும் நம் பாவத்தின் வழியாக சுமந்து இருக்கின்றார். நாம் சுமக்கக்கூடிய சிலுவையை அவர் சுமந்து விட்டார். இனியும் அவர் சுமக்க தயாராக இருக்கின்றார். ஆனால் அவர் சுமக்க வேண்டாம், நாம் சுமக்க நம்மையே நாம் தயார் செய்வோம். மேலுமாய் பிரியமான சகோதர சகோதரிகளை, அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பாடுகளை நாம் நினைவு கூற கடந்த மார்ச் மாதம் நம்மால் முடியவில்லை என்பதற்காக நம்முடைய திருத்தந்தை அவர்கள் இன்றைய தினத்தில திருச்சிலுவையின் மகிமையை கொண்டாடி மகிழ அழைப்பு கொடுத்திருக்கின்றார். பாடுகளின் வெள்ளி நேரத்திலே திருச்சிலுவை உயர்த்தி பிடித்து அதனுடைய மாட்சிமிகு வழிபாட்டை இன்றைய நாளிலே கொண்டாட நம் அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே இந்த சிறப்பு மிக்க நாளிலே பாடுகளின் வெள்ளி, பெரிய வெள்ளிக்கிழமை எந்த அளவுக்கு நம்மையே நாம் தயாரிக்கின்றோமோ அதே தயாரிப்போடு இன்றைய நாளிலே நம்மை தயாரித்து நம் பாவங்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். மேலுமாய் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே இந்த திருப்பலி வழியாக என்னுடைய அன்பு தாயார் இந்த மண்ணுலகில் இல்லை என்றாலும் அவர் விண்ணுலகில் எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அவருடைய கருவறையில் என்னை தேர்ந்தெடுத்த இறைவன் இதே நாளில்தான் இந்த மண்ணுலகிலே என்னுடைய தாயினுடைய பிறப்பு விழாவை கொடுத்திருக்கிறார். என் தாயினுடைய பிறந்த நாள் இன்றைய நாளிலே இந்த மண்ணுலகில் இல்லை, ஆனால் விண்ணுலகில் இறைவனோடு அந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார். இருப்பினும்
அவரும் இந்த மண்ணுலகில் ஆதாம் ஏவாளுடைய மகள் என்பதை மறந்து விடாமல் அவள் செய்த பாவங்களையும் குற்றங்களையும் இறைவன் மன்னித்து அவருக்கு நித்திய பேர்வு பாக்கியத்தை கொடுத்தருளும்படியாகும் என்னுடைய தந்தையினுடைய ஆண்மலை பாற்றிக்காகும் உங்கள் அனைவரையும் அன்போடு ஜெபிக்க அழைக்கிறேன். திருப்பலி வழியாகும். திருப்பலி ஒப்புக்கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தடையாக இருப்பேன் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான புனிதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நம் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாற்றியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம் ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவுளமானா. எவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளையும் உலகில் அணிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொள்ளிவாய் பாம்பை பார்க்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை சொற்றொடர்கள் 4 முதல் 9 முடிய. அந்நாள்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ரேல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசேக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் வாழும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ரேல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கு எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றிவிடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும்
என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள், இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். என் மக்களே, என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், என் வாய்மொழிகளுக்கு செவி கொடுங்கள். நீதிமொழிகள் மூலம் நான் பேசுவேன், முற்காலத்து மறைச்செய்திகளை எடுத்துரைப்பேன். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவர்களை அவர் கொன்றபோது அவரை தேடினர், மனம் மாறி இறைவனை கருத்தாய் நாடினர். கடவுள் தங்கள் கற்பாரை என்பதையும் உன்னதரான இறைவன் தங்கள் மீட்பர் என்பதையும் அவர்கள் நினைவில் கொண்டனர். பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். ஆயினும் அவர்கள் உதட்டளவிலே அவரை புகழ்ந்தார்கள், தங்கள் நாவினால் அவரிடம் பொய் சொன்னார்கள். அவர்கள் இதயம் அவரை பற்றி கொள்வதில் உறுதியாயில்லை, அவரது உடன்படிக்கையில் அவர்கள் நிலைத்து நிற்கவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். அவரோ இரக்கம் கொண்டவராய் அவர்கள் குற்றத்தை மன்னித்தார், அவர்களை அழித்து விடவில்லை. பல முறை தம் கோபத்தை அடக்கி கொண்டார், தம் சினத்தையெல்லாம் அவர்களுக்கு எதிராய் மூட்டவில்லை. பல்லவி. இறைவனின் செயல்களை மறவாதிருங்கள். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோம். ஏனெனில் உம் சிலுவையாலே உலகை மீட்டீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கு. இயேசு நிக்கதேடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மானிட மகன் உயர்த்தப்பட வேண்டும். கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய பெருவிழாவை கொண்டாடி நாம் அனைவரும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்று நாம் சற்று சிந்தித்தோம் என்றால், நம்முடைய பாவங்கள் இயேசுவின் பாடுகளின் வழியாக நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குற்றங்கள் இயேசுவின் பாடுகளின் வழியாக நமக்கு நிறைவை கொடுத்திருக்கின்றது. இதன் வழியாகத்தான் நாம் அனைவருமே இந்த மகிமையினுடைய விழாவை கொண்டாடி மகிழ அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. இந்த திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய விழாவினுடைய வரலாற்று பின்னணியை நாம் சற்று புரட்டி பார்த்தோம் என்றால், ஏறக்குறைய கிபி 320ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே நாள் 14ஆம் தேதி கான்ஸ்டான்டைன் அவருடைய தாயானவள் எலன் என்பவள்தான் எருசலேமிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறையப்பட்ட சிலுவையை கண்டுபிடித்தாள். கான்ஸ்டன்டினுடைய அரசாட்சி அழிய போகிறது என்பதை உணர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த பாடுகளின் மீதும் சிலுவையின் மீதும் விடா நம்பிக்கை வைத்து நம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு தன்னுடைய போரிலை வெற்றி கொண்ட பிறகு ஆண்டவர் மீது தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார் அவரும் தாயானவளும். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அந்த சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காக எலன் திருச்சிலுவை இருக்கிற இடத்தை நோக்கி பயணித்தால் கொல்கத்தாவை. ஒரு வரலாற்று செய்தி இவ்வாறு சொல்லுகிறது, எப்படி எலன் இந்த திருச்சிலுவை கண்டுபிடித்தாள் என்று. கொல்கத்தா பகுதியில் சென்ற பிறகு ஆண்டவரை அறையப்பட்ட சிலுவையை தேடி பார்க்கிற பொழுது அங்கே ஏராளமான சிலுவை காணப்பட்டதாம். இந்த பெண்மணிக்கு பெரும் தயக்கம், இந்த சிலுவைகளில் எந்த சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறையப்பட்டிருக்கின்றார்? இறைவனுடைய வல்லமை அவரை நோக்கி பயணிக்கின்ற பொழுது அவர் நம்மை வெறும் கையராக அனுப்ப மாட்டார் என்பதற்கு திருச்சிலுவை கண்டுபிடிக்கப்பட்ட வரலாற்று செய்தி சொல்லுகின்றதும் ஒரு உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அந்த எலன் பெண்மணிக்கு ஒரு சிறிய நிகழ்வு ஒன்றை சிந்தித்து பார்த்தால் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த கொல்கத்தா பகுதியில் இருக்கிற எல்லா சிலுவைகளையும் அடுக்கி வைத்துவிட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற உடல் நோயோடு இருக்கின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் அந்த சிலுவைகளின் மீது படுக்க வைத்து எடுத்து வந்தாளாம். இயேசுவை அறையப்பட்ட அந்த சிலுவையில் யாரையெல்லாம் இந்த நோயோடு இருக்கிறவர்களை படுக்க வைத்து எடுக்கின்ற பொழுது அவர்கள் குணம் பெற்றதாகவும், அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை என்றும், அதிலிருந்து தான் எடுத்து வந்து அதை உயர்த்தி வைத்து அழகு பார்த்திருந்த திருச்சபை என்றும் ஒரு வரலாற்று செய்தி நமக்கு சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பாவங்கள் செய்தார்கள். எனவே தந்தை கடவுள் கொள்ளிவாய் பாம்பை அனுப்பி அவர்களை கடிக்க வைத்தார்.
அதன் பிறகு மோசே வெண்கல பாம்பை ஒன்றை செய்து அதை குச்சியில் உயர்த்தி மேலே நிறுத்த வருகின்ற பொழுது அதை பார்க்கின்ற அனைவரும் குணம் பெற்றார்கள். அதே போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். யாரெல்லாம் அந்த உயர்த்தப்படுகின்ற சிலுவை உற்று நோக்கி தன் பாவத்திற்காக மனம் வருந்துகிறார்களோ அவர்கள் மீட்கப்படுவார்கள் என்பதை நாம் உணர்ந்து வைத்திருக்கின்றோம். இது இவ்வாறு உயர்த்தப்பட்டது என்பது ஆதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அதை உயர்த்துகின்ற பொழுது நிகழ்வை நம்ம வெளிப்படுத்துகிறது. ஆனால் இந்த எலன் என்பவள் இந்த திருச்சிலுவையை கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த திருச்சிலுவையை நோக்கி எத்தனையோ மக்கள் பயணித்திருக்கிறார்கள். அதை வணங்குவதற்கும் தண்டனிட்டு அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்காகவும் மக்கள் கோடான கோடி மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற பொழுது அது வெறுமனே தரையில் கிடத்தி வைத்திருப்பதை உணர்ந்தவள் அப்பொழுது திருச்சிலுவையை உயர்த்தி வைத்து நிறுத்தியிருக்கிறார்கள். பார்வை கீழே குனிந்து பார்க்கப்பட்ட அந்த சிலுவை உயர்த்தி வைக்கப்பட்ட பிறகு மக்கள் அதை பார்த்து பெருமையோடு தண்டனிட்டு வணங்கி அதிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்று சென்றிருக்கிறார்கள். கிபி 320ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி. காலப்போக்கிலே 5ஆம் நூற்றாண்டில் கிபி 335ஆம் ஆண்டு அந்த எருசலேம் தேவாலயத்திலே எருசலேம் இடத்திலே ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. கட்டப்பட்ட தேவாலயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்காக செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி அந்த ஆலயம் அர்ச்சிக்கப்பட்டது. இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாட ஆக இயேசுவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவை செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி கிபி 335ஆம் ஆண்டு கொண்டாடிய பிறகு இந்த உயிர்ப்பு நமக்கு எதனால் கிடைத்தது என்பதை அப்பொழுதே உணர்ந்த அந்த மக்கள் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திருச்சிலுவையினுடைய மகிமை பெருவிழாவை கொண்டாட ஆரம்பித்தார்கள். அன்று முதல் இன்று வரை இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, வரலாற்று பின்னணி இதை சொல்லுகின்ற பொழுது இன்று நம்முடைய குடும்பங்களில் எத்தனை நபர்கள் நம்முடைய குடும்பத்தில் திருச்சிலுவையை நாம் வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றோம். வீடுகளில் சிலுவை இருந்தாலே சோதனைகள் வரும் என்று எத்தனை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் சிலுவைகளை அகற்றி வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இயேசு பாடுபட்ட அதே வேதனை எனக்கும் வேண்டாம், எனவே மற்ற அனைத்தும் சுருபுகளும் இருக்கலாம், பாடுபட்ட சுருபம் மட்டும் என்னுடைய வீட்டில் வேண்டாம் என்று எத்தனை நபர்கள் ஒதுங்கி வைத்திருக்கின்றோம். யாரெல்லாம் தங்களுடைய குடும்பத்தில் பாடுபட்ட சுருபத்தை விலக்கி வைக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே இயேசுவின் பாடுகள் எனக்கு வேண்டாம் என்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே இயேசுவின் பாடுகள் எனக்கு வேண்டாம், இயேசுவினுடைய மீட்பு எனக்கு வேண்டாம், இயேசுவே எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்குவதைப் போலதான் நாம் காண முடியும். மற்ற சுரூபங்களை எல்லாம் நாம் வைத்து தண்டனிட்டு வணங்கி கொண்டிருந்தாலும் பாடுபட்ட சுரூபத்தை வைப்பதில் நாம் தயக்கம் கொடுத்தால் இயேசுவின் பாடுகள் எனக்கு வேண்டாம், இயேசுடைய மரணம் எனக்கு வேண்டாம், இயேசுடைய மீட்பு எனக்கு வேண்டாம், இயேசுவே எனக்கு வேண்டாம் என்பதற்கு அர்த்தமாக காணப்படுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை மரணம் என்பது ரோமை நகரில் மட்டும் காணப்பட்டதல்ல, ஏறக்குறைய பிற நாடுகளிலும் இந்த சிலுவை மரணம் காணப்பட்டது. நம் இந்திய தேசத்திலும் கூட மரத்தினால் மரணத்தை கொடுத்திருக்கிறார்கள் அரசர்கள். இப்படி பல நாடுகளில் இந்த மரத்தினால் மரணத்தை கொடுத்திருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால் சிலுவையில் அறையப்படுகின்ற மரண தண்டனை கொடுக்கின்ற எந்த ஒரு மனிதனை பற்றியும் யாரும் கவலைப்படுவதில்லை, அதற்கு காவல் கூட காப்பதில்லை, அதற்கு எந்த விதமான சிறு செலவுகளும் இல்லாமல் அந்த சிலுவையிலே மரணத்தை கொடுத்து விடுவார்கள், மரண தண்டனை கொடுத்து விடுவார்கள். ஆனால் வேறு விதமான மரண தண்டனை கொடுக்கின்ற பொழுது அதற்கு காவலாளிகள் இருக்க வேண்டும், அதற்கு பொறுப்புகள் இருக்க வேண்டும், அதற்கு செலவுகள் இருக்க வேண்டும். எனவேதான் ஆதியிலே எருசலேம் நகரமாக இருக்கட்டும் சரி, ரோமை அரசாக இருக்கட்டும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மரத்தில் ஒரு மரணத்தை கொடுத்து விட்டால் அதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டே சென்று விடுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு ஏளனமான, அவலமான, கேவலமான ஒரு மரண தண்டனை தான் சிலுவை மரண தண்டனம். அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்தார்கள். நான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மீட்க வந்தேன் என்று சொன்னார். இவ்வாறு பாவிகளை மீட்க வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் யாருக்கெல்லாம் மரண தண்டனை கொடுக்கிறார்களோ, அவமானத்தின் சின்னமாக கொடுக்கிறார்களோ, அந்த மரண தண்டனையைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். கிமு கிபி எப்படி நாம் இந்த வரலாற்று நிகழ்வுகளை குறிக்கின்றோமோ அதே போல அவமானத்தின் சின்னம் என்று சொல்லப்பட்ட சிலுவை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு சிலுவை ஒரு உயிர்ப்பை, மீட்பை, மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கிறது. நான் பெங்களூர் மாநகரத்தில் என்னுடைய குருத்துவ பணிக்காக படித்துக் கொண்டிருக்கிற பொழுது அன்றைய நாட்களிலே கர்நாடக மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த எஸ்.எம். கிருஷ்ணா முதலமைச்சர் நான் படித்துக் கொண்டிருந்த கல்லூரிக்கு வந்திருந்தார் ஒரு நிகழ்வுக்காக. அப்பொழுது அவர் மேடையில் ஏறி நின்று முதல் வார்த்தை சொன்னது, நானும் என் மனைவியும் காரிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது எங்கெல்லாம் சிலுவையினுடைய சின்னத்தை பார்க்கின்றனோ அங்கெல்லாம் நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுவேன். நானும் என் மனைவியும் காரிலே பயணம் செய்கிற பொழுது எங்கெல்லாம் சிலுவை சின்னத்தை நாங்கள் பார்க்கிறோமோ அங்கெல்லாம் நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இந்து மதத்தை சார்ந்த ஒரு சகோதரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை சுமந்த பிறகு எங்கெல்லாம் சிலுவைகள் காணப்படுகிறதோ அங்கெல்லாம் நல்ல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவமானம் என்பது திருச்சிலுவையாக மாற்றப்பட்டது. ஆனால் இன்னும் பல கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் இந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை அறியாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மிகவும் மனவேதனைக்குரிய தருணம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருச்சிலுவையினுடைய மகிமையினுடைய பெருவிழாவில் இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி என்ன? திருச்சிலுவையின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக வெறுமையாக்கி கொண்டார். கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர் இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்ததே தன்னை தாழ்த்தி கொண்டார். 3 ஆண்டுகள் பணி செய்துகின்ற பொழுது கூட தன்னை தாழ்த்தி கொண்டார். தன்னுடைய பாடுகளின் நேரம் கூட சிலுவையில் தொங்குவதையும் தன்னை தாழ்த்தி கொண்டார், வெறுமையாக்கி கொண்டார். இந்த வெறுமையாக்குதல் தந்தையினுடைய தேர்ந்தெடுத்ததல் வழியாக, தந்தை தன் மகனை தேர்ந்தெடுத்து மகனை வெறுமையாக்கி இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறக்க வைத்து பாடுகளை ஏற்று சிலுவையில் தொங்கி மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக தந்தை கடவுள் விரும்பி தன் மகனிடம் கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை ஏற்றுக்கொண்டார், தன்னை வெறுமையாக்கி கொண்டார். என்று எத்தனை நபர்கள் நம்முடைய வாழ்விலே நம்மை நாம் வெறுமையாக்கி கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்வில் நம்மை வெறுமையாக்கி கொண்டிருக்கின்றோமா, அல்லது நம்மை நாமே புகழ்ந்து தள்ளி கொண்டிருக்கின்றோமா? நான், எனது, என்னுடையது, என் குடும்பம், நான் தான், என்னால் தான் முடிந்தது என்று எத்தனை நபர்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? உலகத்தை படைத்து அகிலத்தையே படைத்து உங்களுக்கும் எனக்கும் வாழ்வு கொடுத்த கடவுளை தன்னை வெறுமையாக்கி கொண்டார், சிலுவையில் தன்னை அர்ப்பணிப்பதற்காக. முதல் செய்தி ஆண்டவர் கொடுப்பது சிலுவையின் வழியாக. இரண்டாவது செய்தி, சிலுவையை ஏற்பதற்காக தன்னை தயாரித்துக் கொண்டார். எப்படி தயாரித்துக் கொண்டார்? தன்னுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்விலே தன்னுடைய பாடுகளின் மரணத்தை தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுகின்றார். மானிட மகன் கயவர் கையில் ஒப்புவிக்கப்படவும் அவரை சிலுவையில் அறைந்து கொன்று விடுவார்கள், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று 3 ஆண்டுகள் பணி செய்கின்ற பொழுது 3 முறையும் தன்னுடைய சீடர்களிடம் சொல்லுவது மட்டுமல்லாமல் தன்னையும் அவர் தயாரித்துக் கொண்டார் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. இது அவருக்கு தந்தை கடவுள் கொடுத்த நிபந்தனை. அதே போல இந்த மண்ணுலகில் உங்களுக்கும் எனக்கும் இறைவன் ஒரு நிபந்தனை கொடுத்திருப்பார். அந்த நிபந்தனையை நாம் உணர்ந்து கொண்டு அதை நாம் தயாரிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் பல நேரங்களில் அந்த நிபந்தனையை நாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நமக்குள் ஒரு நிபந்தனையை ஏற்றுக்கொண்டு அதை நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த தயாரிப்பிலே ஒவ்வொரு நாளும் தோல்வியை தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் கொடுத்த நிபந்தனையை நாம் ஏற்றுக்கொண்டு அதை தயாரித்து விட்டோம் என்றால் அதில் கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை. எனவே தன்னை வெறுமையாக்கியவர் தயாரித்துக் கொண்டிருக்கின்றார். 3வது, அந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்னதாக தந்தை கடவுள் அவர் அனுப்பியது போல ஆவியானவர் அவரை வழி நடத்தினார். தந்தை கடவுள் அவரை அனுப்பி வைத்தார், ஆவியானவர் அவரை வழி நடத்தினார். அவரை வழி நடத்தியதனால்தான் அந்த சிலுவையை அவரால் சுமக்க முடிந்தது. தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்றார், ஆவியினுடைய வழிநடத்துதலை தாங்கிக் கொண்டார். எனவே அந்த சிலுவையை சுமக்க முடிந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நீங்களும் நானும் இந்த விழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தந்தையினுடைய அந்த தயாரிப்பை, நமக்கு கொடுத்திருக்கின்ற தயாரிப்பை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? நமக்கு கொடுத்திருக்கின்ற நிபந்தனைகளை உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா?
ஆவியானவர் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா? இதை முழுவதுமாக நாம் உணர்ந்து கொண்டோம் என்றால் இந்த திருச்சிலுவையின் பாடுகளின் மரணம் மகிமை உங்களுக்கும் எனக்கும் இன்று பெரிய ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். ஒருவேளை இவற்றை நாம் உணர முடியாமல் நாம் இருந்தோம் என்றால் இன்றைய விழா கூட நமக்கு வெறும் வெற்று விழாவாகத்தான் இருப்போம். எத்தனை ஆண்டுகள் திருச்சபையில் கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் வெறுமையாக போக வேண்டும். இதோ இந்த ஆண்டிலே நம்மை அர்ப்பணிப்போமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளின் புனித வெள்ளியை கொண்டாட முடியாமல் இந்த கொரோனா நோயினால் நாம் அனைவருமே ஆலயத்திற்கு கூட செல்ல முடியாமல் இல்லத்தில் இருந்து கதறி எழுதோமே பல நபர்கள் என்று தேவன் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அல்லவா? திருச்சிலுவை மரம் இதோ இதிலே தான் நம் தேவன் தொங்கினார் என்று நாம் நம் தேவன் தொங்குவதற்கு உடந்தையாக இருந்தோம். இன்று நாம் அனைவரும் நம் பாவத்தை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம், தயாரிப்போம், சிலுவையை சுமப்போம். ஆவியுடைய அபிஷேகம் வழிநடத்தல் வழியாக நாம் வெற்றியை கொள்ளுவோம். நம் குடும்பங்களில் திருச்சிலுவையை வைத்து வணங்குவோம், ஆராதிப்போம். இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துல் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான அப்பத்தை மகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. ஆண்டவரை அனைத்துல் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பெயருமான இந்த ரசத்தை மகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக மானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவாராக. சகோதர சகோதரிகளை என்னுடைய உங்களுடைய இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்பதியால் செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியுள்ளது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலும் இருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவனாகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டும் என நியமித்தார். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும் மரத்தால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டும் என இருந்தது. அவர் வழியாக எமது மாண்பை வானக தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒன்றாக சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுறை நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடம் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையின் அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு தர செய்தருளும். தந்தையே, நீர் இவ்வளதும் அழைத்து கொண்ட என்னுடைய அன்பு தாயார் மரியம்மாள், என்னுடைய அன்பு தந்தை ஆசீர்வாதம் என்னுடையார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராயிருந்தாகிய புனிதர் அனைவரிடமும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதீர், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுப்பியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு சிரிசாயும். உம் திருக்காயங்கள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகலிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளைத்தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் பொழுது அனைவரையும் என் பால் ஈர்த்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வதரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருடைய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாவத்தால் உம்மை கொன்றேனே,